to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. புதுக்கோட்டை மாவட்டம் சங்கன்விடுதி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மாட்டுச்சாணம் கலக்கப்பட்டதாக எழுந்த புகாரில் சிபிசிஐடி போலீசார் நேரில் விசாரணை நடத்தி வருகின்றனர். விரிவான தகவல்களோடு முதலாவதாக முத்துப்பழமதியிடம் இது தொடர்பாக நாம் கேட்கலாம். முத்துப்பழமதி, நேர்ல போயிட்டு சிபிசிஐடி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. எந்த மாதிரியான கோணத்துல இந்த விசாரணை நடைபெறும், மேலும் யார் யார்கிட்டலாம் இந்த விசாரணை நடக்கும், எவ்வளவு நாள் இந்த விசாரணை தொடரும் என்று எதிர்பார்க்கலாம்? ராதா, நம்ம நிற்கக்கூடிய இடம் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை அருகே உள்ள சங்கன்விடுதி கிராமம். இந்த பிரச்சனைக்குரிய தண்ணீர் தொட்டி கீழே தான் நம்ம நிற்கிறோம். இந்த தண்ணீர் தொட்டியில தான் கடந்த மாதம் 25ஆம் தேதி மாட்டு சாணம் கலக்கப்பட்டதாக சிலர் புகார் எழுப்புனாங்க. அதன் அடிப்படையில் உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் ஊரக வளர்ச்சித்துறையும் காவல்துறையும் சம்பந்தப்பட்ட இந்த இடத்துக்கு விசாரணை மேற்கொண்டு குடிநீர் மாதிரிகளையும் ஆய்வுக்கு எடுத்து அனுப்பி வச்சாங்க. 29ஆம் தேதி முடிவுகள் வந்தது. அந்த முடிவுல இந்த குடிநீர்ல எந்த விதமான மாட்டு சாணம் உள்ளிட்ட எதுவும் கலக்கப்படவில்லை என்று உறுதியானது. அதன் பின்பு இந்த கிராம மக்களும் ஒரு ஒட்டுமொத்தமா எங்க கிராமத்துல ஜாதிய பாகுபாடு இல்லை, நாங்க ஒற்றுமையா இருக்கோம், சிலர் திட்டமிட்டு இந்த இது போன்ற தவறான செய்தியை பரப்புவதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் காவல்துறையினரும் மாவட்ட நிர்வாகமும் ஒரு பக்கம் விசாரணை மேற்கொண்டு வந்தாங்க. இந்த நிலையில் தான் கடுக்காக்காடு கிராமத்தைச் சேர்ந்த சண்முகம் என்பவர் இந்த பிரச்சனை சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். அந்த வழக்குல சங்கன்விடுதி கிராமத்துல மாட்டு சாணம் கலக்கப்பட்ட விவகாரத்தில் அதிகாரிகள் முறையான விசாரணை மேற்கொள்ளல, ஒருதலை பட்சமாக விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. அங்கு வேறு விசாரணை அமைப்புக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என்று அவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கின் அடிப்படையில் கடந்த 15ஆம் தேதி மதுரை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றி உத்தரவிட்டாங்க. அதன் அடிப்படையில் சிபிசிஐடி போலீசார் இன்று இந்த கிராமத்திற்கு தற்போது வருகை தந்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. சிபிசிஐடி போலீசாரை பொறுத்தவரையில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வேங்கவேல் கிராமத்திற்கு வருகை தந்திருந்த சிபிசிஐடியின் எஸ்பி தில்லை நடராஜன் தலைமையிலான ஒரு 13 அதிகாரிகள் இங்கு விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. அவங்க வந்த உடனே ஏற்கனவே காவல்துறை தரப்பு விசாரிச்ச ஆவணங்கள், அதே போல மாவட்ட நிர்வாகம் விசாரிச்ச ஆவணங்களையும் பெற்றுக்கொண்டுதான் அதன் பின்பு இங்க சம்பவ இடத்துக்கு விசாரணையை தொடங்கினாங்க. இந்த ஊர்ல உள்ள மக்கள்கிட்ட கூப்பிட்டு என்ன நடந்துச்சு என்பது குறித்து கேட்டாங்க. அதே போல ஒன்றிய அதிகாரிகள், காவல்துறையினர் உள்ளிட்ட விசாரணை மேற்கொள்ள இருக்காங்க. முதல்ல சம்பந்தப்பட்ட தண்ணீர் தொட்டி அமைந்த பகுதி, இப்போ பட்டியலின சமூக மக்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, மாற்று சமூக மக்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. இந்த 2 மக்களுக்குமே தண்ணீர் விநியோகம் பண்ண போகுது. ஏன்னா ஒரு தரப்புக்கு மட்டும் இந்த குடிநீர் தொட்டி போகல, 2 பேருக்குமே தண்ணீர் விநியோகம் செய்யப்படுறதால அந்த 2 தரப்பு மக்கள்கிட்டையுமே அவங்க விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இப்போ எஸ்பி தில்லை நடராஜன் மற்றும் இந்த வழக்கின் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள சதீஷ்குமார் ஆகியோர் ஒரு தரப்பு மக்கள்கிட்ட விசாரிப்பதற்கு அங்கு சென்றிருக்காங்க. இப்போ சிபிசிஐடியை பொறுத்தவரையில் வேங்கைவேல் விவகாரத்தில் கையாண்டது போலவே படிப்படியாக முதலில் மக்களிடமும் அதன் பின்பு அதிகாரிகளிடமும் விசாரணையை மேற்கொண்டு அதன் பின்பு நீதிமன்றத்திற்கு அறிக்கையை சமர்ப்பிக்க இருக்காங்க. ராதா, a stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.